ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க தான வச்சேன். என்ன இருக்கா இல்லையா? இருங்க வரேன். வண்டி நிப்பறா. டேய் வண்டி நிப்பறா. ஏன்டா? எதுக்குடா இங்க நிறுத்த சொன்ன? மொபைல் கீழே போட்டனா? ஏன் மொபைல் இருக்கே? டேய் ஏன் நிறுத்த சொன்ன? சொல்றா என்னடா ஆச்சு? டேய் நீ கிளம்பு நான் அப்புறம் வரேன். டேய் டேய் ஏற்கனவே ஃபங்க்ஷன் லேட் ஆயிடுச்சு கத்திக்கிட்டு இருக்காடா. டேய் போடா நான் அப்புறம் வரேன்டா. யாரா இது? அக்கா என்ன இருக்கா இல்லையா? தோ இருக்குங்க. போலாம். சரி நம்ம போலாமா? போலாங்க. அக்கா ஏதானோ? ஏய் வண்டியில ஏறு வா. அக்கா பாலு பாலு நீயா? நானே தான்க்கா. நீ எப்படி இங்க? என்னக்கா இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறோம், எப்படி இருக்குன்னு கேட்காம எப்படிடா இங்க வந்தேன்னு கேக்குற? சாரிடா, நான் அப்படி கேட்க வரல. எங்க என் தம்பி பாலுங்க தெரியுதா? தெரியுது தெரியுது. மாமா எங்க இன்னும் பழசிய நடிச்சிட்டு இருக்காம எல்லாத்தையும் மறந்துடலாமே. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு என் தம்பியை பார்த்திருக்கேன். ரொம்ப நாளா? ரொம்ப வருஷம்னு சொல்லுக்கா. கடைசியா உன் வளகாப்பு அப்ப பார்த்தது. ஏங்கா எங்களை எல்லாம் மறந்துட்டல்ல? என்னையும் மறந்துட்டல்ல? டேய் அப்படியெல்லாம் இல்லடா. அம்மா மேலயும் அண்ணன் மேலயும் தானக்கா உனக்கு கோவம். நான் என்னக்கா பண்ணேன்? என் மேல உனக்கு என்னக்கா கோவம்? டேய் உன் மேல எனக்கு என்னடா கோவம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா பாலு. போக்கா. கூட பிறந்த அக்காவையே யாரோ மாதிரி இப்படி ரோட்ல பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுல. ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. டேய் பாலு ஏண்டா இப்படி எல்லாம் நமக்கு நடக்கணும்னு விதி இருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? இத்தனை வருஷத்துல இப்ப என்ன நேர்ல பாக்கும்போதுதான் உனக்கே அக்கா ஞாபகம் வருது இல்ல? அக்கா அப்படிலாம் சொல்லாதக்கா. நீ ஊரை விட்டு போயிட்டானு எங்கெல்லாம் உன்னை தேடின தெரியுமா? டேய் நான் எங்கடா ஊரை விட்டு போனேன்? அண்ணன் தாக்கா அப்படி சொன்னாரு. நீங்களாம் ஊரை விட்டு வெளியூர் போயிட்டேன்னு சொன்னாரு. விட்டா உலகத்தையே விட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாரு. மாமாவுக்கு இன்னும் கோவம் போல இருக்கு. எப்படி போ? அவமானப்பட்டது நான் தானே. எங்க கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்க. இங்க பாருங்க, பழசெல்லாம் மறந்துருங்க மாமா. இத்தனை வருஷமா அதேவா மனசுல வச்சிருப்பீங்க? வருஷம் கடந்து போனாலும் பேசின வார்த்தை மாறாது. ஏங்க சும்மா இருங்க. நீயும் விடுறா. அம்மா உன்னை நினைச்சு புலம்பாத நாளே இல்லக்கா. நீ எப்படி இருக்க என்ன பண்றன்னு தெரியாம அடிக்கடி என்கிட்ட சொல்லி புலம்பி தள்ளும். பொல்லாத பாசம். உன்னோட அண்ணன் அம்மாலாம் நான் உதவாக்குற ஒண்ணு இல்லாதவனை கேவலப்படுத்தினாங்கல்ல. இன்னைக்கு
நான் சொந்தமா ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாடா. அதுவும் என் பொண்ணு பேர்ல அனு மெஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். இத போய் சொல்லு உங்க அம்மா கிட்டயும் நொன்னங்கிட்டயும். கண்டிப்பா மாமா, இது எனக்கு பெருமை தானே. நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன் ரொம்ப சந்தோஷப்படும். உன்னை பார்த்தேன்னு சொன்னேன்னு வை உடனே ஓடி வந்துரும். ஆமா, அனுன்னு சொன்னல, உன் பொண்ணாக்கா? ஆமாடா. ஆமா, பாப்பா எங்கக்கா? இப்பதான்டா ஸ்கூலுக்கு போனா. இப்பதான் போச்சா? ச்சே, பார்க்க முடியாம போயிடுச்சே. சரிக்கா, இங்கதானே இருக்க, அடிக்கடி வந்து பாத்துட்டா போச்சு. டேய், ஆ?